அத்த, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன பாரதி? என் ஒருத்தி சம்பளத்துலதான் அந்த குடும்பம் நிம்மதியா இருந்துச்சு. இப்போ நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அம்மாவும் குடும்பமும் தத்தளிச்சு போயிடுவாங்க அத்த. சொல்லு பாரதி, நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கற? இத்தனை நாளா நான் வேலைக்கு போயிட்டு இருந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகணும். அந்த சம்பளத்தை எங்க வீட்டுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு நீ போய் இன்னொரு கம்பெனில வேலை பார்க்கறத நான் எப்படி அனுமதிக்க முடியும்? இனிமே நீ நம்ம கம்பெனிலே வேலை பாரு. பேசாம ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு பிரதீப்புக்கும் உதவியாரு. என்னங்க, ஏன் இப்படி அதிர்ச்சியா நிக்கிறீங்க? மா, தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க நீங்க. நான் என் பொண்டாட்டிய பிரியாமலே இருக்க போறேன். ஏய், அவ ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்க்கட்டும்டா. அவளை வேலை பார்க்க விடு. மா, நல்ல வேலை பண்ணீங்கம்மா. வாழ்க்கையிலேயே நீங்க பண்ண உருப்படியான வேலை இதுதான். டேய், சும்மா உருளாக்கி சொன்னேன். வாங்கம்மா, வாசல்ல வந்து நின்னு டாடா காட்டி வழி அனுப்பி வைங்க. வா பாரதி, வாங்கம்மா வாங்க. முதல்ல ஆபீஸ் போக போறேன். நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே உங்க கால தான் விழுந்தேன். இன்னைக்கு இதே வீட்ல நிரந்தரமா நல்ல மருமகளா வந்து சேர்ந்துட்டேன். இப்போ ஆபீஸ்க்குள்ளேயும் போறேன். அங்கேயும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு எல்லா நெளிவு சுழிவையும் புரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆளா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. தேங்க்ஸ் மாமா. இது ஆசீர்வாதம் இல்ல, சாபம். ஆமா மாமா, இது ஆசீர்வாதம் இல்லதான், உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு. வரட்ட மாமா, பாய். என்னவா இருக்கும்? Welcome to our office. Thank you. Thank you. Thank you so much. எனக்கு இது பெரிய ப்ளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கு. உங்க எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மேரேஜ்க்கு நாங்க எல்லாரும் நேர்ல வந்து விஷ் பண்ணணும்னு நினைச்சோம், பட் முடியல. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு வார்ம் வெல்கம் பண்ணணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். தேங்க்ஸ் a lot. உங்க அன்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஆபீஸ் வர விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னாங்க? சார், எம்டி சார் தான் ஃபோன் பண்ணி மேடமும் வராங்கன்னு சொன்னாங்க. ஓ, அதானே பார்த்தேன். மாமா எப்பவுமே முன்னெச்சரிக்கையோட தான் இருப்பாரு. இவ்ளோ முன்னேற்பாடு செஞ்சதுக்கு மாமா தான் காரணமா? ஆமா மேடம். தேங்க்ஸ் மாமா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க எனக்கு அதிர்ச்சியா கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன பாரதி சொல்ற? ஐயோ இல்லங்க, இன்ப அதிர்ச்சி இப்ப கொடுத்த மாதிரி. இருக்காதா பின்ன? ஏன் மருமகளுக்கு நான் தானே இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்? பிரதீப், எங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய போராட்டமே நடக்குது. மேடம், நீங்க இங்க உட்காருங்க, இல்லனா சாரோட கேபின்ல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு போர் அடிச்சா அந்த ரூம்ல டிவி இருக்கு, கொஞ்சம் மேகசின்ஸும் இருக்கு, படிங்க. மிஸ்டர் பாலகிருஷ்ணன், ஆக்சுவலா நான் என் ஹஸ்பண்ட் கூட வேடிக்கை பார்க்கறதுக்காக ஆபீஸ் வரல, வேலை பார்க்க ஆபீஸ் வந்திருக்கேன். மாமா சொல்லுங்க மாமா. ஆமா பாலகிருஷ்ணன், அவங்க அக்கவுண்ட் செக்ஷன் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரிங்க சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமா, உங்க ஆசீர்வாதத்தால இனிமே எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் மாமா. நடக்கும் நடக்கும். உட்கார் உட்கார். பிரதீப், மேனேஜர் கூட்டிட்டு போய் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சு. சரிப்பா பாரதி, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாங்க பாஸ். என்ன ஆபீஸ்க்குள்ளேயே வந்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியோ? வந்த வேகத்திலே திரும்பி ஓட போற பாரு. மாமா, என்ன கொல்ல முயற்சி பண்ணீங்க, பொழிச்சு வந்துட்டேன். எங்க கல்யாணத்தை நிறுத்த பாத்தீங்க, உங்களுக்கு மருமகளாவே வந்துட்டேன். என்ன ஆபீஸ்க்குள்ளேயும் வரவிடாம தடுத்தீங்க, ஆபீஸ்க்குள்ளேயும் வந்துட்டேன். கொஞ்சம் பொறுங்க மாமா, இங்க எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். உங்களுக்கு நல்லது பண்றதுக்காகவே நான் ஆபீஸ் வந்திருக்கேன். உங்க மாமாவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு.
அந்த சண்டையில நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவரை பேசிட்டேன்.